Hi, hello, this is TAP CA 360 from TAP IS Academy. நாம இன்னைக்கு March 6 உடைய current affairs தான் பார்க்க போறோம். ஸோ current affairs பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் current affairs என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அண்டர் தி தமிழ்நாடு உமன் ஆண்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் த மேக்ஸிமம் பேங்க் லோன் ப்ரொவைடட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ வந்து இந்த மேக்ஸிமம் பேங்க் லோன் ஃபார் தி உமன் ஆண்டர்பிரனர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் எம்பவர் ஹெர் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்பிரனருக்கான ஒரு ஹேக்கத்தான் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு நடத்துனாங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் டு டெத் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்காக ஒரு அமௌண்ட் வந்து லோனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன உமன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது 10 lakhs. ஓகேவா? ஸோ இப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாம். தமிழ்நாடு உமன் ஆண்டர்பிரனர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அண்டர் தி ஸ்கீம் பேங்க் லோன்ஸ் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs will be provided அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 10 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ தி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறு சிறு தொழில். ஸோ அந்த இது மூலியமாக தான் அந்த அண்டர் தட் மூலியமாக தான் வந்துட்டு இந்த லோன்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர் தான் இந்த லோனை வந்து 10 lakhs வந்துட்டு இந்த உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஃபார் தி டெவலப்மெண்ட் தே ஆர் கிவிங். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் கனவு இல்லம் ஸ்கீம் நம்மளுக்கு தெரியும். ஸோ கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை இல்லா தமிழ்நாடை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ பிளான். சரி, அப்போ வந்துட்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அண்டர் தி ஹை இன்கம் குரூப் ஹவுசிங் கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா 3 எழுத்தாளர்களுக்கு இந்த ஹவுசிங் ஸ்கீம் மூலயமா வந்துட்டு அவங்களுக்கான வீடு வந்துட்டு தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்துட்டு 4.58 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மொழி தமிழ் அவார்டு வாங்கின தாயம்மாள் அரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும், நெக்ஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின பொன்னீலன் ஒர்க் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா புதிய தரிசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நியூ விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தரிசனங்கள்னு ஒரு புக் ஒர்க்கு. ஸோ அதுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருந்தாரு. ஸோ அவருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட்டர் ஏஆர் வெங்கடாச்சலபதி ரிசீவ்டு தி சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் புக் திருநெல்வேலி அப்ரைசிங் அண்ட் VOC 1908. ஓகேவா? ஸோ இந்த புக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் ஏஆர் வெங்கடாச்சலபதி. ஸோ இவங்க 3 பேருக்கும் வந்துட்டு இந்த வீடு அந்த ஹவுசிங் போர்டு ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே வந்து இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹை இன்கம் கேட்டகரியில் அவங்களுக்கு வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் current affairs என்ன அம்பேத்கர்ஸ் ரைட்டிங் 73 volumes of Dr. B.R. Ambedkar's work translated into simple Tamil have been released அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? அம்பேத்கர்ஸ் ஒர்க்ஸ் translated into சிம்பிள் தமிழ் ஏற்கனவே 27 இது வந்திருக்கு வால்யூம்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 73 வால்யூம்ஸ் டோட்டலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இது வந்து ஒரு புக் வந்துட்டு அம்பேத்கரை பற்றின எல்லாம் வந்துட்டு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு B.R. அம்பேத்கர்ஸ் ஒர்க்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு சிம்பிள் தமிழில் வந்திருக்கு. அந்த வால்யூம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷனாக இப்போ வரப்போகுது 73 ப்ளஸ் இப்போ முன்னாடி இந்த ஒரு 27 எல்லாம் சேர்த்து ஒரு புக்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் copyright royalty amounts have been provided to the Tamil scholar V. ஆனைமுத்து அண்ட் போயட் ஈரோடு தமிழன்பன். ஸோ இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நூலுரிமை காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ராயல்ட்டி அமௌண்ட்ஸ் வந்துட்டு V. ஆனைமுத்துக்கும் அண்ட் போயட் ஈரோடு தமிழன்பனுக்கும் இது வந்து தனியாக அது கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்து அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 73 வால்யூம்ஸ் ப்ளஸ் 27 முன்னாடியே இருந்துச்சு. சேர்த்து ஒரு புக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகி தமிழில் வரப்போகுது. ஸோ அம்பேத்கர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் சிம்பிளாக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஹவுசிங் வந்துட்டு ஒரு ஹவுசிங் போர்டு கீழே வந்துட்டு இந்த சாகித்ய அகாடமி செம்மொழி அவார்டு இவங்கெல்லாம் வாங்கின ஒரு 3 ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஹவுசிங் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து 108 எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இன் தமிழ்நாடு கேன் நவ் பி அக்சஸ்டு த்ரூ விச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் மூலியமாகவும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 108 நம்பருக்கு இது பண்ணால் எங்கே இருந்தாலும் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சில நேரம் வந்து டைம் லேக் ஆகுது.
டைம் லாக் ஆகுறதுனால சில நேரம் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு கேப் சர்வீஸ் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அது நம்மளுக்கு உடனே ஒரு மெசேஜ் போடுவோம், அவங்களோட அந்த டிரைவர்லேருந்து எல்லா லிஸ்ட்டும் அந்த நம்பர் நம்மளுக்கு ஒரு மெசேஜாக வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம கன்வே பண்ணி ஒரு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி ஒரு சர்வீஸை புதுசாக தொடங்கியிருக்காங்க. அதே 108 தான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இது பண்ணோம்னா அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ this initiative introduced to reduce response time during emergency. கான்டாக்ட் நம்பர் வந்து 9445030725 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு பண்ணோம்னா அவங்களே மெசேஜ் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The service is operated by EMRA Green Health Services தான் இந்த 108 சர்வீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் இதே தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அண்ட் இது மூலயமா எத்தனை ஆம்புலன்சஸ் வந்து ஸ்டேட்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னா 1353 ஆம்புலன்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட், The Olympic Academy was opened at which place in Tamil Nadu? Olympic Academy எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா மதுரையில ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்த்துடலாம். And Olympic Academy has been opened at the Madurai District Sports Stadium. So inaugurated by the Deputy Chief Minister Udayanithi Stalin அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ட்ரெயின் தி டேலண்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஒலிம்பிக் ட்ரைனிங், ஒலிம்பிக்லேயும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி சாதனை புரியணும். அதுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சைட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஒலிம்பிக் இது அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மதுரை ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் they have started. அண்ட் இதோட ப்ராஜெக்டோட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ₹6 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் appointments. Who resigned as the governor of the West Bengal? Governor of the West Bengal இப்போ யார் வந்து ரிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்த போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய CV ஆனந்த போஸ் வந்து இப்போ வந்து கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அவருடைய போஸ்ட் அங்கே ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே இப்போ யார் போகிறா கவர்னராக வெஸ்ட் பெங்காலுக்குன்னா நம்மளுடைய கவர்னராக இருந்து RN ரவி போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது வந்து ரவிசங்கர் பிரசாத் அப்பாயிண்டட் அஸ் தி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியோடைய சேர்மன் அண்ட் ஹெட்டாக வந்துட்டு அவர் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தோம். ஸோ அதில் சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஸோ என்னென்னா வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான கமிட்டி தான். பட் அதுக்கு வந்து சௌத்ரிங்கிறவர் ஹெட்டு. ஸோ இவர் எதுக்கான ஒரு ஹெட்டாக இவர் அப்பாயின்மெண்ட் ஆனார் இப்போ ரீசெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர், முன்னாடி ஒரு யூனியன் மினிஸ்டர்லாம் இருந்தவர் தான் ரவிசங்கர் பிரசாத். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரிமை மீறல், இந்த அவர் கீழே ஒரு 14 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கமிட்டியில் அவர் ஹெட்டாக வந்திருக்காரு. உரிமை மீறல்னா இப்போ வந்து ஒரு குவாரல்ஸ் தேவையில்லாமல் வந்து ஒரு பிளேஸ் இது நடக்கும்போது பார்லிமெண்ட்டில் வந்து லோக்சபா இருக்குல்ல, இந்த சபா ஹவுஸில் வந்துட்டு ஏதாச்சும் தேவையில்லாமல் இடையில வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து சண்டை போடுறது, அப்புறம் அதை வந்து ரத்து பண்ணிட்டு போகிறது, இப்படிலாம் நிறைய நடக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டாக வந்து இந்த அலிகேஷன் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அப்புறம் பிரீச் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹெட்டாக வந்துட்டு அந்த கமிட்டி ஹெட்டாக அவரை போட்டிருக்காங்க. அவர் கீழே ஒரு 14 மெம்பர்ஸ் வேலை பார்க்குறாரு. ஸோ அந்த பிரீச் ப்ரிவிலேஜஸோட ஹெட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியோட ஹெட்டு வந்து ரவிசங்கர் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ ஹூ ரிசைன்ட் அஸ் தி இதுக்கு வந்து பார்த்துட்டோம் CV ஆனந்த போஸ். அண்ட் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு இப்போ வந்துட்டு கவர்னராக யார் போகிறா RN ரவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இப்போ தமிழ்நாடுக்கு அப்போ யார் வந்துட்டு கவர்னராக வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RV அர்லேக்கர். இவர் வந்து கேரளாவுடைய கவர்னர். இப்போ அடிஷ்னல் சார்ஜாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடையும் இவர் தான் கவர்னராக இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட் தெலுங்கானா கவர்னர் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல முன்னாடி இருந்த சிவ் பிரதாப் சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடியவரும். நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா கவர்னர் வந்து தெலுங்கானா கவர்னராக முன்னாடி இருந்தார். ஸோ ஜிஷ்ணு தேவ் வர்மா. அதுக்கப்புறம் நாகாலாந்து கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நந்த் கிஷோர் யாதவ். பீகாரோட கவர்னர் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ரிட்டையர்டு பார்த்தீங்கன்னா ஷயத் அதா ஹசனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நெக்ஸ்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்னர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கவிந்தர் குப்தா லடாக். ஓகேவா? முன்னாடி லடாக்ல இருந்தாரு. ஸோ கவிந்தர் குப்தா இப்போ ஹிமாச்சல் பிரதேஷோட கவர்னர். லடாக் லெப்டினன்ட் கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினய்குமார் சக்சேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் முன்னாடி டெல்லியில இருந்தாரு. ஸோ இப்போ டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் இப்போ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரஞ்சித் சிங் சௌத் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இவங்களெல்லாம் வந்து அந்தந்த பிளேசஸ்லேருந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமாக வந்துட்டு நமக்கு வந்து ஆர்பி அர்லேக்கர் அவர் வந்து கேரளாவோட கவர்னர், அடிஷ்னலாக நம்ம தமிழ்நாடையும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் நம்மளுடைய ஆர்என் ரவி இங்கே கவர்னராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் பெங்கால் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் appointment who has been appointed as the chief justice of the Madras High Court அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஜஸ்டிஸ் சுஷ்ருத் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் தர்மதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எம்எம் ஸ்ரீவஸ்தவா அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ ஆஃப்டர் டு தட் இந்த சுஷ்ருத் அரவிந்த் அப்படின்னு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து born on July 8, 1966 இன் ராய்பூர் சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இவர் வந்து லாயர் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் 92ல இருந்திருக்காரு. அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு ஆலோசகர் அப்படிங்கிறத கவுன்சில்னு சொல்லலாம். அது வந்து 2000லேருந்து 2015 இருந்திருக்காரு. அப்புறம் பெர்மனன்ட் ஜட்ஜ் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து மார்ச் 2018 இருந்திருக்காரு. அப்பாயிண்டட் அஸ் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் இன் ஏப்ரல் 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸாக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். விச் ஸ்டேட்ஸ் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் ரிசைன்டு ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட்னா பீகாரோடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான் இவர். 20 years வந்து சீஃப் மினிஸ்டராகவே வந்துட்டு இருந்தவர் நிதிஷ்குமார். ஸோ வந்துட்டு இப்போ அவர் வந்து ராஜ்யசபாவுடைய ஒரு மெம்பராக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பீகாரோடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். He submitted his resignation to the governor. He served as the chief minister of Bihar from 2005 and 2026 வரைக்கும், completing his office 20 years அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ பிஜேபி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎம் யாராச்சும் பீகாருக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க அதிக சீட்டில் வின் பண்ணாங்க. பட் வந்து நிதிஷ்குமார் தான் சிஎம்மாக அவங்க வந்து ஒரு கேண்டிடேட்டாக வச்சு நிறுத்தி ஜெயிச்சது. பட் நிதிஷ்குமார் இப்போ வந்து ராஜ்யசபா மெம்பராக போகிறதுனால இப்போ வந்துட்டு பிஜேபி அவங்களுடைய ஒரு ஆளை வந்து அங்கே சீஃப் மினிஸ்டராக போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ரெக்கார்டட் தி ஹையஸ்ட் எக்கனாமிக் growth 65% ஃப்ரம் 2021 to 22 to 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்டேட்னா கர்நாடகா தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த எக்கனாமிக் growth வச்சிருக்கு. இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஸ்டேட் இருக்கு. இந்த குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டிபியில் எப்போதுமே நல்ல ஒரு இன்கம் இருக்க மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். எக்கனாமிக் வைஸ் க்ரோத்தில் தான் இருக்கும். அண்டு இப்போ வந்து கர்நாடகா அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது ஜிஎஸ்டிபியில். இப்போ மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2021லேருந்து 22 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்லா தான் க்ரோத்தில் இருந்துட்டு இருந்துச்சு ஜிஎஸ்டிபியில். பட் 2024 to 25 அப்போருந்து இப்போ கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் மகாராஷ்டிரா. ஏன்னா மகாராஷ்டிரா வந்து எப்போதுமே ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லோ டவுனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா ஸ்டேட்ஸ் வித் த ஹையஸ்ட் எக்கனாமிக் growth 2021 to 22 to 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா 65%, குஜராத் 48%, தமிழ்நாடு 47%, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா 43% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டோட்டலி வந்து 31.55 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கர்நாடகா தான் இருக்குது. எதனால்னா அங்கே வந்து நிறைய ஐடி செக்டர்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இனோவேஷன் நியூவாக வந்துட்டு நிறைய பண்ணுறதுனால ஜிஎஸ்டிபி வந்துட்டு அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மகாராஷ்டிரா முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தது, இப்போ ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்துலாம். மகாராஷ்டிரா ரிமைன்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி வித் 42.67 lakh crore. ஸ்டேட் எக்கானமி வைஸ் க்ரோத்தில் அது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு இருக்கு. பட் என்னன்னா ஜிஎஸ்டிபியில் அது வந்துட்டு 2024 to 25, பட் இட்ஸ் க்ரோத் ரேட் சின்ஸ் 2021லேருந்து 22 வரைக்கும் பார்க்கும்போது இது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. அமாங் தி 4 ஸ்டேட்ஸ் கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டிபி சைஸ் வந்துட்டு மகாராஷ்டிரா
Tamil Nadu, Gujarat, Karnataka, but Maharashtra's growth rate was lowest even though it remains far ahead in absolute economic size. Even though இது எக்கனாமிக் சைஸில் வருவாய் அதிகமாக இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்து மகாராஷ்டிரா இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவர் டவுன் ஆயிருக்கு, கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ வந்து அந்த ஆர்டர் படி மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா இது படி இருந்தாலும் இப்போ கர்நாடகா வித் த எக்கனாமிக் க்ரோத் ரேட்டாக வந்து 65% இருக்கு, மகாராஷ்டிரா 43% இருக்கு. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார் மூலயமா நிறைய ஐடி செக்டார்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால அது லீடிங் பொசிஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், ஹவு மெனி க்ரோஸ் இன்வெஸ்டட் இன் தி பயோபார்மா சக்தி மிஷன்? ஸோ பயோபார்மா சக்தி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு எவ்வளோ க்ரோர்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 10,000 க்ரோர்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம். பயோபார்மா சக்தி மிஷனோட கம்பைண்டாக ஒரு 3 கெமிக்கல் பார்க்ஸ் வந்துட்டு சேர்த்து வந்து இனாக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கெமிக்கல் பார்க்கு, அப்புறம் கெமிக்கல் சிட்டி வந்து குஜராத் கவர்மெண்ட் தனியாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பயோபார்மா சக்தி மிஷன் கம்பைன்ட் வித் 3 டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க்ஸ் அண்ட் மேசிவ் இன்டர்நேஷனல் மெடிசிட்டி இன் குஜராத். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டோட்டல் ப்ராஜெக்ட். இதோட அமௌண்ட் வந்து 13,000 crores சொல்லிட்டு ஜேபி நட்டா நம்மளுடைய கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டர் வந்துட்டு இதுக்கு அமௌண்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. சரியா? இதுல வந்து இந்த சக்தி பயோபார்மா சக்தி மிஷன் மட்டும் 10,000 crores ஓவர் தி 5 years இதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் என்ன பார்மசூட்டிக்கல் செக்டார்ல பண்ணணுமோ அதை வந்து நல்லாவே பண்றதா சொல்லியிருக்காங்க. டுவர்ட்ஸ் தி பயோலாஜிக்ஸ் அண்ட் பயோசிமிலர்ஸ். பயோசிமிலர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயோலாஜிக்னா அதிக காஸ்ட் கொடுத்து வாங்கக்கூடிய அந்த பியூர் ஆர்கனைசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூஸ் அண்ட் பாக்டீரியானால தயாரிக்கப்படக்கூடிய அந்த மெடிசன்ஸை பயாலஜிக்ஸ்னு சொல்லுவோம். பயோசிமிலர்ஸ்னா என்னன்னா அதே மாதிரி தான் இந்த மெடிசன்ஸும், பட் வந்து இது கொஞ்சம் லோ காஸ்ட்ல வந்துட்டு இதை தயாரிக்கிறது. இட்ஸ் பயோசிமிலர்ஸ் லைக் பயோலாஜிக்ஸ். பயோசிமிலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லோ காஸ்ட்ல வந்துட்டு தயாரிக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இது ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு தெரியும். நார்மலாக வந்துட்டு இப்போ ஃபெர்டிலைசர்ஸில் யூஸ் பண்ணுறது, பார்மாசிட்டிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கெமிக்கல்ஸ். பெட்ரோ கெமிக்கல்ஸ்னால் இப்போ டயரு, டியூப்ஸு, இந்த மாதிரி வேறு வேறு பிளாஸ்டிக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இதுக்காக தான் இப்போ அந்த ஃபண்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஃபார் தி பார்மாசிட்டிக்கல்ஸ்னு மிஷன் சக்தி பார்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 10,000 அண்ட் வந்து டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க்ஸ் 3 கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து 3,300 ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், டு இன்க்ரீஸ் இந்தியாஸ் குளோபல் கெமிக்கல் செக்டார் ஷேர் 5 to 6% by 2030 அஜெண்டா அண்ட் ரீச் rupees இல்லை டாலர்ல $1 trillion turnover by 2040. ஸோ இந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் செக்டாரோட ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பை தி 2030ல 5 to 6% அண்ட் $1 trillion வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாலரில் டேர்ன் ஓவர் பை 2040ல நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்க்ஸ் அண்ட் இது மூலியமா இந்த ஒரு செக்டார் மூலியமா. ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பை 20 to 40% ப்ரொடக்ஷன் காஸ்டிங் ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் மெடிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கட்டமைக்க போகிறாங்க. ஸோ துபாய் ஹெல்த் கேர் சிட்டி அப்படிங்கிற அதோட மாடலாக இது வந்து அமைய போகுது நியர் கலோல் காந்தி நகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டார்கெட்டட் டு கம்ப்ளீட் பை 2028ல கம்ப்ளீட் பண்ண பார்க்குறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் வந்து செப்பரேட்டாக இதுக்கு 13,000 வந்து செப்பரேட்டாக அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பயோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பார்மசிட்டிக்கல்ஸ்க்கான ஒரு மெயினான ஒரு பார்க்காக இருந்து இந்த செக்டார் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன். ஓகே, நெக்ஸ்ட் 11th question வந்து நிதி ஆயோக் signed agreement with which organization to improve nutrition in aspiration districts. ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் அதை டெவலப் பண்ணணும், அந்த டிஸ்ட்ரிக்டை இன்னும் டெவலப் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடியதோட எது சேர்ந்து அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு யுனிசெஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ ஆன் March 2026, March 5th, நிதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயோக் அண்ட்
யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு சோல் SOI statement of intent to strengthen health and nutrition outcome in aspirational districts and blocks. ஸோ அப்படின்னா என்னன்னா நியூட்ரிஷன் இம்பேக்ட்ஸ் அது என்னன்னா நாங்கள் அங்கன்வாடி சென்டர் நல்லா செயல்படுதா பார்க்கணும். மேட்டர்னல் ஹெல்த் அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கும் போது அந்த தாயோடைய நிறைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களோட நியூட்ரிஷனை பார்க்கணும், சைல்டோட நியூட்ரிஷனை பார்க்கணும், அங்கன்வாடி சென்டர்ஸ்லாம் நல்லா செயல்படுதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நியூட்ரிஷன் ரீதியாக இந்த போஷான் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ஸ்கீம்ஸ் கீழே தான் இது எல்லாமே செயல்பட்டு இருக்கு. ஸோ அங்கே எல்லாத்தையுமே இன்னும் நல்லா செயல்படுறதுக்காக பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகோட யூனிசெஃப் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அக்ரிமெண்ட். ஓகேவா? சரி, இதை யார் சைன் பண்ணியிருக்காங்கன்னா நிதி ஆயோக்குடைய அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் மிஷன் டைரக்டர் ரோஹித் குமாரும் அர்ஜன் டி வாக்த் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வந்து டெப்டி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யூனிசெஃப் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த SOI சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இம்ப்ரூவிங் மேட்டர்னல் சைல்ட் நியூட்ரிஷன், அங்கன்வாடி நியூட்ரிஷன் லிட்ரஸி, அப்புறம் லாஸ்ட் மைல் சர்வீசஸ் வரைக்கும் இது ரிலேட்டடாக என்னவோ அது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. Hope you all understand the video. Thank you.